ஹாய் வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐயில் எப்படி ஒரு டேஷ்போர்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் அதில் யூஸ் பண்ணுற சார்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பவர் பிஐயில் நம்ம வந்து டேட்டாஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஸோ அப்படி க்ளீன் பண்ணி இம்போர்ட் பண்ணது இந்த 2 டேட்டா செட்டு. ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிற காலம்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிப்போர்ட் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வியூவில் தான் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேஷ்போர்டே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட டேஷ்போர்டு வரப்போகிற இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே 2வது இருக்கிறது டேபிள் வியூ. நம்ம க்ளீன் பண்ணி இம்போர்ட் பண்ண டேட்டாஸ் ஃபுல்லாக இங்கே தான் நமக்கு இருக்கும். இதில் இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுதே உங்களுக்கு வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும், எகெயின் நீங்கள் வந்து பவர் குவரி எடிட்டருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹோமில் போயிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா பவர் குவரி எடிட்டருக்கு போகும். அங்கே போய் நீங்கள் உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் லோட் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்கணும். அப்படி நீங்கள் லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எகெயின் அது அங்கே நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இங்கே வந்து ரிப்ளை ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 3rd ஆப்ஷனு இந்த மாடல் வியூ. ஸோ இந்த மாடல் வியூவில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டேபிள் காமிச்சோமா, நம்மளோடது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டாவில் 2 டேபிள், ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் டீட்டெயில், அனதர் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீட்டெயில். ஸோ நான் அந்த மாடல் வியூவில் போனேன்னா இங்கே எனக்கு பாருங்கள், ஆல்ரெடி என்னோடய டேட்டா செட்டுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகிருக்கு. அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேபிளுக்கும் செகண்ட் டேபிளுக்கும் காமனாக எந்த ஒரு காலம் இருக்குது, காமனாக எந்த ஒரு ஃபீல்டு இருக்கோ அது வந்து லிங்க்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாடல் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 டேபிளுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 டேபிளும் லிங்க் ஆகலை, தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து ஏதாச்சும் ஒரு காலம், அதாவது நேமாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர், இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த சைடு வந்து வியூ ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு லிங்க்கு வந்து க்ரியேட் ஆயிரும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், ரிலேஷன்ஷிப்பில் டேபிள் காலம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதில் எந்த டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து கார்டினாலிட்டி அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அது என்ன கார்டினாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து 4 டைப்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஒன்று 1-to-1. 1-to-1ங்கிறது தான் இப்போ கரண்ட்டாக நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயிலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் டீட்டெயிலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படிங்கிறது 2 டேபிள்லையுமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிருக்கு. அப்போ அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1-to-1ன்னு சொல்லுவாங்க. இது 1-to-manyனா இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் டீட்டெயிலு இல்லை அவங்களோட டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இன்னும் 2-3 ஷீட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் வேறு டேபிள்ஸ்லனா, அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அப்படிங்கிறது வந்திருந்ததுன்னா அதுதான் 1-to-many. புரியுதா? ஸோ அதே மாதிரி many-to-1, many-to-manyன்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் இந்த மாடல் வியூவில் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். கரண்ட்டாக இப்போ நம்ம வச்சுருக்கிறது 1-to-1. அடுத்து பாருங்கள், டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீட்டெயில், அதில் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ கோர்ஸ் டீட்டெயில் அண்டு பர்சனல் டீட்டெயில் ரெண்டுலேயுமே நம்மளோட காமன் ஃபீல்டு. இங்கே காலமில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம், இங்கேயும் பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் மாடல் வியூ. ஓகேவா? அடுத்து 4th ஒன் பாருங்கள், டாக்ஸ் கொரி. டாக்ஸ் கொரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம நியூவாக வந்து வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பவர் பிஐயில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து ஃபார்முலா தான் வந்து டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரிப்போர்ட் வியூக்கு வந்துக்குவோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வியூவில் பாருங்கள், இந்த பிளேஸ் தான் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்வாஸ்க்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், விசுவலைசேஷன்ஸு, டேட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் தான் நம்மளோட இம்போர்ட் பண்ண இந்த 2 டேட்டா செட்டுமே இங்கே இருக்குது. அடுத்து விசுவலைசேஷனில் பார்த்தீங்கன்னா பில்டு விஷுவல்ஸில் வந்து நமக்கு இங்கே நிறையா சார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
இந்த சார்ட்டில் எந்த சார்ட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங்கை பேஸ் பண்ணி கோர்ஸோட டீட்டெயிலை வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டாக்டு பாரு, இது வந்து ஸ்டாக்டு காலம் சார்ட்டு. ஸோ பட் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே பாருங்கள் கேன்வாஸில் வந்து ப்ளேஸ் ஆயிருச்சு. இப்போது இந்த கேன்வாஸில் பாருங்கள், இந்த சார்ட்டில் டார்க்காக 4-5 ஸ்பேஸ் இருக்கா, இதில் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய சார்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இப்போ இனிஷியலாக வந்து நான் பெரிய சைஸில் வச்சு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். லேட்டர் நம்ம இதோட அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டேஷ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சார்ட்டு தேவை, அதை நான் எடுத்துட்டேன். அடுத்து இந்த சார்ட்டில் என்ன வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ருக்கு, அதுதான் இங்கே பாருங்கள். நான் சார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமே இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இது பார் சார்ட் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன், ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது என்னோட இந்த டேட்டா செட்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கிற ஃபீல்டை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து டேட்டு, கரெக்டாக? இதோட டேட்டா டைப்பு டேட்டாக இருந்ததுனால இங்கே பாருங்கள், இது ஹையரார்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயர், குவார்ட்டர்லி, மந்த்லி அண்டு டேட் வைஸ் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட டேட்டாவை பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கிற ஃபீல்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங்னு இயர், குவார்ட்டர், மந்த்து, டேட்டு அப்படின்னு வந்துடுச்சு. சார்ட்லேயும் பாருங்கள் இயர்னு வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து டே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எகெயின் ஆட் பண்ணுறேன், ஆட் ஆயிடுச்சு. இங்கேயும் கூட நீங்கள் போய் அன்செக் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வராது. ஒன்லி இயர், குவார்ட்டர், மந்த்து இது மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், நம்ம கோர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து கவுண்ட் ஆஃப் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ கோர்ஸ் இதில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதை எடுத்துகிட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் ஒய் ஆக்சிஸில். இப்போ பாருங்கள் எனக்கு ரிசல்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இயரை பேஸ் பண்ணி எனக்கு வந்திருக்கு 21, 22, 23ன்னு வந்திருக்கு. எனக்கு இயரை பேஸ் பண்ணி வேணாம், எனக்கு குவார்ட்டர்லி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வியூ ஆகணும்னா இங்கே பாருங்கள் டபுள் ஆரோ இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா குவார்ட்டர்லி நமக்கு வந்து எப்படி வந்து டேட்டா ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து மந்த் வைஸ் வேணும்னா எகெயின் இந்த டபுள் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இயர் வைஸ் பார்த்துக்கலாம், குவார்ட்டர் வைஸ் பார்த்துக்கலாம், அண்டு மந்த் வைஸ் நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து கவுண்ட் ஆஃப் கோர்ஸோட கவுண்ட்டு இப்போ ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது இயரை பேஸ் பண்ணியும் மந்த்தை பேஸ் பண்ணியும் நமக்கு காமனாக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இது நம்ம வந்து இப்போதைக்கு இயர், குவார்ட்டர், மந்த்துங்கிறதே வச்சுக்குவோம். ஏன்னா பின்னாடி நம்ம வந்து ஸ்லைசர்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம், ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து இயர் வைஸு, குவார்ட்டர் வைஸ் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இயர், குவார்ட்டர், மந்த் அப்படிங்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது சார்ட்டு ரெடி. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ் கொடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ